புரட்சித் தலைவர் கேட்டார், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படத்துகளில் நடிச்சிட்டீங்க, 15 படமும் தயாரிச்சிட்டீங்க, இப்படி இருந்தும் நீங்கள் கடனாக இருக்கிறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, அது உண்மையானார். அது ஆமாங்க, வாஸ்தவம் தான். என்ன காரணம்? அது காரணம் இந்த நிர்வாக கோளாறு தாங்க, நான் வந்து கவனிக்கிறதில்ல, நான் நடிக்கிறதுக்கு போயிடுவேன், இப்படியே போயிடுச்சுங்க அது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒன்று செய்யுங்க, என்னை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருங்களேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இவரை நடிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ ப்ரொடியூசர்கள் வந்து கால் ஷீட்டுக்காக அலையும் போது நமக்கு அண்ணன் வந்து இப்படி ஒரு சமாச்சாரத்தை சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே படம் எடுத்து நிர்வாக கோளாறுனால தான் இவன் நஷ்டம், இவர் சொல்லிட்டாரு, இதை நிறைவேற்றணுமே இப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப வந்து நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்னே அப்படின்னு. என்ன யோசிக்கிறீங்க? நிர்வாகங்கள்லாம் எனக்கு சரியாக இல்லை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் மாத்திரம் கொடுங்க, மற்றதெல்லாம்